வணக்கம். நான் புண்ணியம் வீடு சேனலில் இருந்து சுதா சந்தோஷ். இன்றைக்கி நான் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் புண்ணியம், எங்கள் ஊர் பேர், அதுதான் என்னோடய சேனலுக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இட்லி சட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நான் 1 மந்த்தாக ஊரில் இல்லைங்க, அதனால் பாருங்கள், மாவு நாங்கள் வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அரைச்சின்னு வச்சுருக்காரு இவர், எங்கள் வீட்டுக்காரர் தான். இது மிஷினில் கொடுத்து அரைப்பைங்க. கொஞ்சம் இது தண்ணி ஊற்றி கரைச்சிதுங்க, ரொம்ப திக்காக கட்டியாக அரைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே புளிச்சிடும், அதனால் கட்டியாக வேணும்னு கேட்பாங்க. அதை கரைக்கிறதுக்கு கை வலிக்குதுங்க எனக்கு நிஜமாகவே. மாவு ஒரு வழியாக கரைச்சி இட்லி சட்டியில் 2 தட்டு ஊற்றி வச்சுருக்கேன். என்னோடய இட்லி சட்டி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஃப்ளப்பியாக இருக்கும் இட்லி. அதுக்கு சைட் டிஷ் நான் கார சட்னி செய்யலான்னு இருக்கேன். இது நேற்று செஞ்ச பருப்பு துவையல். இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், ஒரு சேஃப் சைடுக்காக நைட் எடுத்து வைப்பேன் நான். இதில் பாருங்கள், மாவு கழுவுன அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி, அது எதுக்காக தெரியுங்களா? இது பக்கத்து வீட்டு மாடுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். இது மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி மாடுக்கு கொடுத்தோன்னா மாடு குடிக்கும் அந்த தண்ணியை. ஆக்சுவலாக நம்ம உப்பு காரம் போட்டு சாப்பிடுவோம். மாடுங்க தண்ணி புளிச்ச தண்ணி இருக்கும் பாருங்கள், அதுதான் விரும்பி சாப்பிடும். புண்ணாக்கு தண்ணி அது மாதிரி. அது நம்ம சாதம் மீந்தது, சாதம் வடித்த தண்ணி. இந்த வெயில் காலத்தில் நான் காட்டன் சாரிக்கு கஞ்சி போட்டுடுவேன். கொஞ்சம் கஞ்சி தண்ணி கிடைக்காது, அதை இந்த மாதிரி காய்கறி வெட்டின கழிவுகள் அதெல்லாமே ஒரு கிண்ணத்தில் போட்டு சேர்த்து வச்சு பக்கத்து வீட்டில் அந்த மாட்டுக்கு வச்சுருக்க தண்ணி தொட்டியில் ஊற்றிடுவேன். இது என்னோடய கட்டிங் போர்டு. இது பாருங்கள், இப்படி பிச்சு வருது, நல்லா இல்லை, போயிடுச்சு. இது கலர் கருப்பாக இருக்குனாலும் அது கழுவுனாலும் அப்படி தாங்க இருக்கும். இந்த ஓரெல்லாம் பாருங்கள், நல்லா போயிடுச்சு. பிச்சு பிச்சு எடுத்துகிட்ருக்கேன் நான், அது மாதிரி வர்றதுனால. இது யூஸ் பண்ணவே முடியல. இப்போது நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது இன்னும் வரலை. அது வரையும் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக ஓவராலாக எடுத்தால் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும், ஆனால் எடுக்க முடியல. அதை எப்போ வரும்னு தெரியல. ஆன்லைன்லேருந்து நான் சில்வரில் போட்டிருக்கேன், அதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இட்லிக்கு கார சட்னி செய்ய போகிறேன். கார சட்னின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இது வீட்டில் இன்னும் காய்கறி எதுவும் வாங்கலை. நான் சந்தையில் போய் ஃப்ரைடே வாங்கினா தான். வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகா, இஞ்சி இருந்தால் இஞ்சி. இதுதான் கார சட்னி. பச்சையாக எல்லாத்தையுமே நம்ம ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகா. நாங்கள்லாம் காஞ்ச மிளகா தான் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம். சில ஊர் பக்கம்லாம் வரமிளகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்டு மிளகாய் இல்லைங்க, கடையில் விற்கிற நார்மல் மிளகா தான் இது. இது ரொம்ப காரமாக தான் இருக்குது. இது ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம பச்சையாக தாங்க இது வதக்கி செய்யணுன்னு ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பச்சையாகவே போட்டு மிக்சியில் ஒன்றா அரைச்சிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். என்கிட்ட சின்ன மிக்சியில் தான் நான் அரைப்பேன் எப்போவுமே. 2 முறையாக போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறேன். இப்போ நான் முதல்ல பாருங்கள், காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் அரைச்சிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, நமக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் இப்போவே போட்டுடலாம், இல்லை நம்ம வதக்கி எண்ணெயிலையும் போடலாம். நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டாலும் போட்டுடுவேன். நமக்கு உப்பு அளவு கரெக்டாக தெரியணுன்னா நம்ம எண்ணெய் வதக்கும் போதே போட்டோம்னாவே டேஸ்ட் கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம அதிகமாக போட்டுட்டோம்னாலும் அப்போ கஷ்டமாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் எடுத்துங்க, ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டேன். மிளகா பூண்டு பேஸ்ட்டோடு அதையும் போட்டு 2 முறையாக போட்டு அரைக்க போகிறேன். இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன் நான், சால்ட்டு. இன்றைக்கி கல் உப்பு எங்கன்னே எனக்கு வீட்டில் என்னோடய 1 மாதம் இல்லாததுனால எது எங்கெங்கே இருக்குன்னே மறந்துடுச்சு எனக்கு. ஒரு பக்கம் அரைச்சிட்டேங்க, இது 2வது போட்டுட்டேன். இந்த வானல் பாருங்கள், கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட நிறைய வானல், 4 வானல் இருக்குது.
நான் சமையலுக்கு வந்து எனக்கு கூலி ஆட்கள் நிறைய வருவாங்க வீட்டில் சமையல் கழனி வேலைக்காக. ஒரு 10 பேருக்கு கூட சமையல் செய்ய வேண்டியிருக்கும். இந்த 2 வாணல் வச்சுருக்கேன். அந்த 2 வாணல் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் பெரிய வாணல் ஒன்று வச்சுருக்கேன். அதையும் யூஸ் பண்ணுவேன். இது நிறைய ஆயில் போட்டு செய்கிறதுனால இந்த கருப்பு கலர் ஆயிடுதுங்க இது. அந்த காலத்துலலாம் நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க வெள்ளையா. என்னால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக என்ன கழுவினாலும் அந்த கருப்பு கலர் போகலை. இது வந்து உப்பு இல்லைங்க. நான் சர்க்கரை போடுவேன். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் அந்த காரம் டேஸ்ட்டும் பிடிக்காது, தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டும் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் என்னோடய சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட பிடிக்கும் எனக்கு. அதே முறையில் தான் இப்பயும் செஞ்சிட்ருக்கேன். இது இட்லி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதுக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டோட முன் சைடு இது கொஞ்சம் இடம் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக விட்டு வச்சுருக்கோம். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. நான் அதில் செடிக்காக கொஞ்சம் இடம் தான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த இடத்துல பின்னாடி வச்சுக்கோ, இந்த முன்னாடி இந்த இடம் தாங்க, இந்த செம்பருத்தி செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும் தான் எனக்கு செடி வைக்க இடம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதனா பண்ண வேண்டியிருக்கு அந்த இடத்துல. அப்போ வந்து எடுத்துடணும், செடி எது வச்சாலும் எடுத்துடணும் அந்த இடத்துல. அது வரைக்கும் நான் செடி வச்சுக்கலான்னு அந்த இடத்துல செடி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரே ஒரு செம்பருத்தி செடி தான், இது பெருசாக இருக்குது. இந்த கீழே இருக்குது பாருங்கள், க்ரீனாக இருக்கிறத வந்து மஞ்சள் சாமந்தி செடி. நான் ஒரு மாதம் ஊரில் இல்லை, இந்த மஞ்சள் சாமந்தி செடி எல்லாம் போயிட்டு இருக்கோன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க, இதுக்கு நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக களைங்க. இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே எனக்கு நிறைய வேலை இருக்குது. இது நல்ல மண்ணாக இருந்தால் கூட கொத்தி எடுத்துடுவேன். வரும் கல்லாக இருக்கும், என்னால் எடுக்கவே முடியாதுங்க. இது கொஞ்சம் செடி பெருசாக வளர்ந்துடுச்சுன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போது அப்படியே ட்ரையாக இருக்கும் அந்த இடமே. இது ரோஜா செடிங்க. 3 ரோஜா செடி வாங்கி வச்சேன். 2 ரோஜா செடி நல்லா பூ பூத்துது. இது கலர் செம்பருத்தி. ஒரு ஒத்த செம்பருத்தி இருக்குது, ஒரு 2 கலர் செம்பருத்தி இருக்குது என் கையில். இது நல்லா வந்துடுச்சுங்க. அடிக்கடி இந்த செம்பருத்தியில் வந்து மாவு பூச்சி தொல்லை வருது. அதனால் நான் நிறைய பிரான்ச்சஸ் வரும், நான் உடச்சி எடுத்துடுவேன். என்ன வைத்தியம் பண்ணுவேன் தெரியுமாங்க அதுக்கு? என்ன பண்ணாலும் அந்த மாவு பூச்சி போகாது. எப்படியோ கொஞ்சம் போச்சு. அந்த கிளைங்க நல்லா பெருசாக வந்தால் அந்த கிளைங்களை உடச்சி எடுக்கிறதே எனக்கு வேலையாக போயிடும். இது எல்லாமே களை தான். க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே களை செடி. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இங்கே இது ஒரு பெரிய பவழமல்லி செடி இருந்ததுங்க. இப்போது பூ சீசனும் இல்லை, செடியும் காஞ்சிட்ருக்கு. தெருவில் விற்ற காய்கறிங்களே வாங்கினேன். இது வந்து 10 ரூபாங்க இந்த வெண்டைக்காய், 10 ரூபா பீன்ஸு, 10 ரூபா அவரைக்காய். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அவரைக்காய் கலர் வந்து நல்ல டார்க் க்ரீனாக இல்லை, ஆனால் நிறைய கிடச்சிது. பீன்ஸும் ஒரு 10 ரூபாய்க்கு. எல்லாமே தாராளமாக தான் தெருவில் விற்றாங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடு சந்து வழியாக போகணுன்னு இந்த வழி. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் வேஸ்ட்டான தக்காளி போட்டு செடி வந்திருக்கு. இது குட்டி குட்டியாக இருந்ததுங்க, 1 இன்ச் இருந்தது. இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இது மாப் குச்சி போட்டு நான் ஒரு ஜாதி மல்லி செடி நட்டுருக்கேன். இது பதியம் போட்ட ஜாதி மல்லி. இதுவும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு பந்தல் போடணும் நான். இது சப்போட்டா செடி வச்சிருது, நானே தான் வச்சேன் சீட் போட்டு. இதுவும் வந்திருக்கு. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சேன் இந்த செடியை. பூவோட இந்த இலையை வச்சு கட்டுவாங்க. இது வந்து முல்லைச்செடி. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மண் கொட்டி வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்க. இதுவும் புதினா. நான் ஆல்ரெடி இது 1 மந்த் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போது நல்லா வெயில் காலம் வந்துடுச்சு. இந்த களையெல்லாம் தன்னால் கூட காஞ்சிடும். கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தொட்டியில் இருக்கிறதெல்லாம் நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவேன். தரையில் இருக்கிறது அதுவே வெயிலில் காயும். இல்லைன்னா வந்து களைக்கொல்லின்னு ஒரு மருந்து எடுத்து எங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணுவார், அதனால் போயிடும். இப்போ இது ஜாதி மல்லி செடி தாங்க போயிடுச்சு. அதுதான் கஷ்டமாக இருக்குது, நிறைய காஞ்சிட்ருக்கு. இதை தான் நான் கொஞ்சம் கவனிக்கணும் இனிமேல். அடுத்த வீடியோவில் இந்த செடி நல்லா துளிர்த்து வரணும், காமிக்கிறேன் உங்களுக்கு, வீடியோ போடுறேன். எனக்கு இதில் ஒரு முழம் பூ பூக்கிறதுனால இல்லை, இந்த செடி ஒரு இலை பிரான்ச்சஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. செடி வந்து பின்னாடி வந்தால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. நான் தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா பக்கத்துல இருந்தெல்லாம் நிறைய நாய்ஸ் வரும். பேர்ட் சவுண்டு தாங்க வரும்.
அது வந்து ஃபீல் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பறவைங்க சத்தங்க தான் கேட்கும் பின்னாடி போனாலே. இது நிறைய கல் கொட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா? அது சந்தில் செடிங்கள்லாம் முளைச்சிருக்கு. இது வீட்டு பின்னாடி ஒரு காரை மாதிரி போட்டு வச்சுருப்போம். வீட்டு சந்தில். இதில் பாருங்களேன், ஒரு பெரிய இது மணத்தக்காளி செடிங்க இது. ஒரு இடம் கூட இல்லை. இது பாருங்களேன், எவ்வளோண்டு ஹோல்ஸே இல்லை. இது உள்ள ஒரு சீடு போய் விழுந்து அதுலேருந்து ஒரு மணத்தக்காளி செடி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி வருதுன்னு. இதுதான் நான் கடைசியாக காமிக்க போகிறது. இது ஒத்த செம்பருத்தி. இந்த பெயிண்ட் டப்பா காலி இதில் தாங்க நான் ஃபஸ்ட்டு செடி வைக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு செடி பாருங்கள். இது இந்த மாவு பூச்சி வந்தால் பிரான்ச் எல்லாம் உடச்சி போட்டுடுவேன். திருப்பி துளுத்து வரும். இது எடுத்து என்னோடய சேனலை பொறுமையாக பார்க்குற அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். தேங்க்யூ ஆல்.